அடுத்து மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் வெலாசிட்டி அப்படின்னு வரும்போது டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன அந்த எக்ஸ்போனென்ஷியல் மைனஸ் எம்சி ஸ்கொயர் பை 2RT இன்டூ டிஇன்னு வரணும் இல்லைங்களா. ஸோ எம்சி ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது கரெக்டாக எக்ஸாக்ட் அந்த எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியலில் மைனஸ் எம்சி ஸ்கொயர். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எப்சலான் பை 2KT அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எழுதிப்போம். எக்ஸ்போனென்ஷியலில் மைனஸ் எப்சலான் பை KT அப்படின்னு எழுதும்போது நம்ம இந்த ஈக்குவேஷன் டி எப்சலான் எழுதுவோம். இங்கே வரும்போது மைனஸ் எம்சி ஸ்கொயர் பை 2RT அப்படின்னு வரும்போது நம்ம இந்த எப்சலானை சியால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், வெலாசிட்டியால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே டிசின்னு வரும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டி எப்சலான் வராது, டிசி அப்படின்னு வரும். நான் மெட்டீரியலில் எழுதியிருக்கிறேன், யூ கேன் சி தட். இதில் வரக்கூடிய அந்த டிஎன் பை என் இல்லை பிசி பை டிசியோட வேல்யூ என்ன அப்படின்னா என்னென்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ டிசி பை சிஓ பிசி இன்ட்டு டிசி ஆர் அதுக்கு ஈக்குவலாக என்ன எழுதணும்னா டிஎன் பை என்னன்னு எழுதியிருப்போம், டிஎன் எப்சலான்னு எழுதியிருப்போம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் பிட்வீன் ஸ்பீட் சி அண்ட் சி ப்ளஸ் டிசி. அதாவது சி வேல்யூ வெலாசிட்டி இருக்கிற மாலிகுல்ஸுக்கும் சி ப்ளஸ் டிசி மைனர் சேஞ்சஸ் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் இருக்கக்கூடிய வெலாசிட்டிஸ்க்கும் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் தான் இந்த வேல்யூ. அதுதான் நம்ம வந்து ஈக்குவேஷனை எழுதியிருக்கிறோம். மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் எனர்ஜியில் இருந்து நம்ம மாலிகுலர் வெலாசிட்டிக்கு எடுத்துகிட்டு வரலாம் ஈக்குவேஷனை. ஸோ இதை வந்து நான் வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் ஹேவிங் வெலாசிட்டி கிரேட்டர் than 0 increases with increase in velocity. Fraction of molecules having velocity greater than 0. So இதை வந்து greater than 0, அதாவது fraction of molecules having velocity greater than 0. Fraction of molecules, எந்த fraction of molecules velocity greater than 0 இருக்குதோ அது வந்து increase with increase in velocity. அந்த ஃப்ராக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ அந்த dn by n போட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்த பக்கம் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக அந்த dn by nன்ற வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நான் அதுதான் சொன்னேன், டெம்பரேச்சர் இந்த பக்கம் கீழே இருக்குது, அந்த பேஸ் பண்ணி நம்ம டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணி சொன்னோம். வெலாசிட்டியை கம்பேர் பண்ணி இவங்க சொல்கிறாங்க வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த dn by n வேல்யூ நமக்கு ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை பொறுத்து இந்த வேல்யூஸ் வந்து என்ன சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து சேம் வெலாசிட்டி அண்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணும்போது we are getting a curve like this. டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு கர்வ் வந்து இப்படி வருது. இன்னும் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும்போது கர்வ் வந்து இப்படி வரும். ஸோ இது வந்து டெம்பரேச்சர் T1, இது T2, இது T3ன்னு வச்சுக்கோங்க. T1ஓட T2க்கு அதிகமாக இருக்கும், T3க்கு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சரை நம்ம ரைஸ் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாருங்கள். மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டியோட அந்த மேக்ஸிமம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பொசஸ்ட் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது இந்த மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது ஒரு கான்செப்ட். மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி பொசஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஒய் ஆக்சிஸில் தானே குறைஞ்சிட்டே, இந்த மேக்ஸிமம் லெவல் ஒய் ஆக்சிஸில் குறைஞ்சிட்டே போகுது. அட் த சேம் டைம் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் பாருங்கள். T1ல மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி ஒரு வேல்யூவில் இருக்குது, T2ல வெலாசிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ when we increase the temperature இந்த மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி இல்லை சிபி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது காமன் ஃபேக்டர் தான். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வேற ஒரு சேஞ்சஸ் என்ன நடக்குதுன்னா இந்த மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டியை ப்ரொசஸ் பண்ணக்கூடிய மாலிகுல் நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் T1ல ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டியை வந்து ஒரு 100 மாலிகுல்ஸில் ஒரு 60 மாலிகுல்ஸ் இந்த வெலாசிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா T2 டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுமோ 60க்கு பதிலாக 50 ப்ரொசஸ் பண்ணலாம், இல்லை 55 இருக்கலாம். இன்னும் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுமோ அது 51 ஆகவோ இல்லை 48 ஆகவோ மாறலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆகுது. மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டியை பொசஸ் பண்ணக்கூடிய எக்ஸிபிட் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸோட எண்ணிக்கை குறையுது. இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அட் த சேம் டைம் இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இதில் அடிஷ்னலாக என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு மேக்ஸிமம் கர்வ் எடுக்கிறோம், ஒரே ஒரு கர்வ் மட்டும் சிங்கிளாக நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் இந்த இடத்துலையும் ஆட்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது. இந்த இடத்துலையும் ஒய் ஆக்சிஸில் பாருங்கள் வெலாசிட்டி வேல்யூ
அதாவது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய வெலாசிட்டி இருக்கிற நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸோட எண்ணிக்கையும் அதிக வெலாசிட்டி இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எண்ணிக்கையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் இந்த வேல்யூக்குள்ளேயே தான் நிற்குது. இதுவே இந்த ரீஜியன் பாருங்கள், இந்த பர்டிகுலர் ஆவரேஜ் வெலாசிட்டி, அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் வெலாசிட்டி இல்லை ஆவரேஜ் வெலாசிட்டி இல்லை ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி இருக்கக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது, மேலேயே இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஒரு நம்மளே வந்து ஒரு கிளாஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த கிளாஸில் வந்து பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருப்பாங்க, அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் எண்ணிக்கை கம்மியாக தான் இருப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் டூ லோ வெலாசிட்டி டூ ஹை வெலாசிட்டி இருக்கக்கூடிய எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது ஒரு பாயிண்ட். அதே சமயம் ஒவ்வொரு டெம்பரேச்சர்லையும் சர்டைன் மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்குது, மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்குது, தட் இஸ் மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்குது, தட் இஸ் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. அதே மாதிரி மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்கலாம்? த வெலாசிட்டி பொசஸ்டு பை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு நாம சொல்லலாம். ஸோ இந்த வெலாசிட்டி பொசஸ்டு பை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இது ஒன் ஆஃப் தி டைரக்ட் கொஷின். டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அது ஓகே. அட் அ கிவன் டெம்பரேச்சர், இப்போ டெம்பரேச்சர் நம்ம 25 டிகிரி செல்சியஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டியும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி டெம்பரேச்சர். தேர் இஸ் நோ டவுட் இன் திஸ். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் சிபி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அட் அ கிவன் டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது வால்யூமை டிபெண்ட் பண்ணி இந்த மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அடுத்த பாயிண்ட் வந்து இந்த டெம்பரேச்சருக்கும் வெலாசிட்டிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் வெலாசிட்டி பேஸ் பண்ணி ஒரு சம் இருக்கும், அதனால் இதை நான் சொல்கிறேன். ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு என்ன ஈக்குவேஷனு? 3RT/m அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம். இதில் வந்து இந்த 3RM எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கான்ஸ்டன்ட் எடுத்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்னென்ன ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துட்டிங்கன்னா இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக மாற்றிடலாம். 3RM எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலு T. இதுவே சப்போஸ் M வந்து எந்த அன்னோன் கேஸ் எடுக்கிறோம் அப்படின்னா T/M நம்ம எழுதலாம். கரெக்டாக? ஸோ 3யும் Rயும் கான்ஸ்டன்ட்டு. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T/M வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கொயர் ரூட். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் 2 கேஸஸ்க்கு எழுதுறது வந்து நம்ம என்னென்ன எழுதலாம்? C1 is directly proportional to same temperature இருக்குன்னு வச்சுக்கோங்க 2 gases, T/M1 ஸ்கொயர் ரூட் அப்படின்னு எழுதலாம். இப்போ C2 என்னென்னு எழுதலாம்? ரெண்டாவது கேஸ் அதே டெம்பரேச்சரில் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, T/M2 ஸ்கொயர் ரூட் அப்படின்னு எழுதலாம். ஸோ ரெண்டு கேஸும் வேறு வேறு ஒரே டெம்பரேச்சரில் ரெண்டு கேஸ் வச்சுருக்கும் போது அதுக்கு ஈக்குவேஷனை இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இப்போ C1/C2 ரெண்டும் ஒரே டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால C1/C2ன்னு போட்டால் நமக்கு என்ன வரும் பாருங்கள். C1/C2னா இந்த கான்ஸ்டன்ட் அடி வாங்கிடும், ஏன்னா 3R தான் ரெண்டுத்துலேயும் ஈக்குவேஷனு. ஸோ Tக்கு T கேன்சல் ஆகிடும். M2 வந்து C2க்கு ரெசிப்ரோக்கல் ரிலேஷனில் இருக்குது. ஸோ அப்படின்னா C2க்கு மேலே வந்து M2, அதே மாதிரி C1க்கு இங்கே கீழே வந்து M1 வந்துடும். ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன பண்ணிடலாம்? ஸ்கொயர் ரூட்டு எழுதலாம். திஸ் இஸ் இன் கேஸ் ஆஃப் சேம் டெம்பரேச்சர். இதுவே சப்போஸ் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. கேஸ் 1 வந்து ஒரு டெம்பரேச்சரில் வச்சுருக்கோம், கேஸ் 2 வந்து அனதர் டெம்பரேச்சரில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து T1 எழுதலாம், இதை T2ன்னு எழுதலாம். அப்படின்னா இங்கே ஈக்குவேஷன் என்ன வரும்? இதுக்கு பதிலாக இந்த C1க்கு பதிலாக C1க்கு நேராக என்ன யார் வருவாங்க பாருங்கள், T1/M1 ஸ்கொயர் ரூட்டுன்னு வருவாங்களா? டிவைடில் என்ன வருவாங்க? T2/M2 ஸ்கொயர் ரூட் அப்படின்னு வருவாங்க. ஸோ டிவைடில் வந்து T2/M2 ஸ்கொயர் ரூட்டில் வருவாங்க. ஸோ இதை வந்து ஆல்டர்னேட் பண்ணி இது ரெண்டுத்தையும் எல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா இதுக்கும் இருக்கிற ரேஷியோ வந்து 1 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் எல்லாம் டிவைட் பண்ணிங்க, எல்லாமே நீங்கள் T1, T2, M1, M2 ரெண்டு கேஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுக்கும் ரிலேஷன் வந்து 1ன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த C1/C2 இதுக்கும் ரிலேஷன் வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T1/M1 is equal to T2 ஏன்னா T2/M2 இங்கே டிவைடில் இருக்குது, அங்கே போனால் மல்டிபிள் ஆகிடும். ஸோ T2/M2 அப்படின்னாலாம் ஸ்கொயர் ரூட் ரெண்டு சைடும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பர்டிகுலர்
கேஸுக்கு ஒரு 2 கேஸ் எடுத்துகிட்டு அந்த 2 கேஸை வந்து 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஒன்றுத்துக்கு மாஸ் தெரியும் இன்னொன்றுக்கு மாஸ் தெரியாது அப்படின்னா நம்ம மோலார் மாஸ் தெரியாதுன்னா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டெம்பரேச்சர் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி பேஸ் பண்ணி இந்த சிம்பிள் ஈக்குவேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்சிவிட்டி அண்ட் தென் கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ கேஸ் மாலிகுல்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதுக்கான கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக ஈக்குவேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/v ∂v divided by ∂t at constant pressure. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஒரு கேஸ் மாலிகுலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதனுடைய வால்யூம் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சருக்கான ஈக்குவேஷன் இதுதான். இந்த ஆல்ஃபான்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா எக்ஸ்பான்சிவிட்டி டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால இன்னொரு பேர் என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா எக்ஸ்பான்சிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது நல்லா நான் வச்சுக்கோங்க, டைரக்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஐடியல் கேஸுக்கு இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/t. இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐசோதெர்மல் கம்ப்ரசிபிலிட்டி இது வந்து எக்ஸ்பான்ஷனுக்கான ஈக்குவேஷன். இதுதான் இந்த PV = NRTல தான் எடுத்துகிட்டு வருவாங்க. டெரிவேஷன் நமக்கு ரெக்கார்டு கிடையாது. எக்ஸ்பான்ஷனுக்கான ஈக்குவேஷன் இதுவே கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்னு வரும்போது அதுக்கான சிம்பிள் வந்து ஸ்மால் k அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸ்மால் k இஸ் ஈக்குவல் டு -1/v இன்ட்டு ∂v by ∂p at constant pressure. ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை வெளியே எடுத்துடுறோம். ஸோ அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா கம்ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ கம்ப்ரெஸ் பண்ணும்போது அதனுடைய வால்யூம் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா -1/v அப்படின்னு போடுறோம். மைனஸ் இதில் இருக்கக்கூடிய மைனஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது வேல்யூ. ஸோ கம்ப்ரெஸ் பண்ணுவோம், ப்ரெஷர் கொடுக்குறோம், ப்ரெஷர் கொடுக்கும் வால்யூம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதனால தான் இங்கே வந்து -1/v அப்படின்னு போட்டு இருக்கிறோம். இந்த ஸ்மால் கேன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஐசோதெர்மல் கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அகெயின் இதுவும் ஐடியல் கேஸ்க்கு அப்படின்னு வரும்போது ஸ்மால் k அப்படின்னு வரும்போது 1/p அப்படின்னு வரும். இதை ஒன்றும் இல்லை, அந்த டெரிவேஷன் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபைனல் ஈக்குவேஷன் வரும். ஸோ இதுவும் வந்து டைரக்ட் 1 மார்க். ஸோ கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் ஃபார் அன் ஐடியல் கேஸ் அப்படின்னு கேட்டால் 1/p = k is equal to 1/p. எக்ஸ்பான்சிவிட்டி இல்லைனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு கேட்டால் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/t ஐடியல் கேஸுக்கு. ஜென்ரல் ஈக்குவேஷன் இது ரெண்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ காமனாக வந்து நான் ஆல்ரெடி 3/2 kTன்னு ஒரு ஈக்குவேஷன் சொல்லிட்டேன். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜிக்கான ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷன் எனர்ஜி பர் மோலுக்குன்னு வரும்போது E is equal to 3/2 RT அப்படின்னு ஈக்குவேஷன் எல்லாம். இது வந்து பர் மோலுக்கான ஈக்குவேஷன். பர் மாலிகுல் அப்படின்னு வரும்போது 3/2 ஸ்மால் k இன்ட்டு t அப்படின்னு போகணும். இதை எப்சலான்னு சொல்லலாம், இல்லை ஈன்னு சொல்லலாம் பர் மாலிகுல் அப்படின்னு வரும்போது. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி டைரெக்டாக கொஷின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே டைரக்ட் 1 மார்க் கொஷின்ஸ் தான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.